வைக்கிறார். காலப்போக்கில் தண்டாயுதபாணி என்று பெயர் மாறியுள்ளது. இதுவும் ஒரு வகையில் பொருத்தமாக தான் உள்ளது. ஏனென்றால் கையில் இருக்கும் தண்டம் ஒரு ஆயுதம் போல், அதற்காக இந்த பெயரும் பொருத்தமாக தான் உள்ளது. முருகன் கையில் இருக்கும் தடி எதற்காக என்றால், போகர் தான் சக்திகளை இழந்த போது தடியை வைத்து தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுள்ளார். அதன் நினைவாக முருகன் கையில் தடியை கொடுத்துள்ளார். பழனி முருகன் சிலையை உருவாக்க 9 வருடங்கள் ஆகியுள்ளது. நீங்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்பது கருவறையில் இருக்கும் சிலைதான் போகர் சித்தர் செய்துள்ளார் என்று. ஆனால் அவர் செய்த சிலை அது அல்ல. இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? பிறகு அவர் செய்த சிலை எங்கு என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள். கருவறையில் நேரடியாக பார்க்கும் சிலை கல் சிலையாகும். போகர் செய்த நவபாஷான சிலை எங்கு உள்ளது என்றால், கல் சிலைக்கு அருகில் சுமார் 2 அடி உயர சிறிய விக்கிரகத்தில் காணப்படும். இந்த சிலை அவ்வளவு எளிதில் கண்ணுக்கு தென்படுவதில்லை. நன்றாக உற்று